நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற சுவையில் ரொம்பவே டேஸ்டியாக பண்ண போகிறோம். வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்ளை பண்ணுங்கள். பெர்ஃபெக்டான பால்கோவா நீங்கள் வீட்டிலேயே பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூடவே 2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க, அதாவது வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பால் பவுடர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். முழுமையாக கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து எடுத்தது ரொம்ப சின்ன பேன் எடுத்துட்டேன். அது வந்து பால் பொங்கி வரும்போது கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அகலமான பெரிய பேனில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்திலேயே நல்ல அடிகனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இடையிடையில் கெட்டிப்படுற மாதிரி இருக்கும். நம்ம பயப்பட தேவையில்லை. நல்லா கெட்டியாகிட்டு வரும்போது அது வந்து செட் ஆயிரும். இப்போ இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. ஓரங்களை எடுத்து விட்டு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கரண்டியை இது போல் அழுத்தி விட்டு கலந்துக்கோங்க. நம்ம வந்து வெறும் பால் மட்டும் வச்சு கூட பால்கோவா செய்ய முடியும். அந்த வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட பால் ஹல்வா மாதிரி சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பெட்டி கடைகள்லாம் கிடைக்கும்ல ஒரு டிசைனான பால்கோவா, அந்த மாதிரி பண்ண போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காயிருச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சிடணும். இது நல்லா ஆறிட்டு வரும்போது இன்னுமே நல்லா திக்காகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கடாயில் விட்டுறக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கடாய் சூட்டுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக 5 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா இது போல் அந்த கடாயிலையே பரத்தி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக ஆறிடும். இது முழுமையாக ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அச்சில் வைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பால்கோவா வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து ஒரு சின்ன மாவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து உள்ளங்கை வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி விரல் வச்சு அமுத்துனீங்கன்னா இது ஒரு டிசைன். உங்ககிட்ட அந்த அச்சு மிஷின் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரியே வந்து பண்ணிடலாம். அச்சு மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் அதில் பண்ணுங்கள். இது மாதிரி அச்சு மோல்டே நம்மளுக்கு கிடைக்கும். அமேசானில் கூட இருக்குது. இல்லை நீங்கள் பாத்திர கடைகளில் கூட கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பல டிசைன்ஸ் வரும். நான் வந்து இன்றைக்கி அந்த பெட்டி கடைகளில் கிடைக்கிற பால்கோவா அச்சு தான் எடுத்திருக்கேன். சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அச்சை வச்சு அமுத்துனீங்கன்னா கரெக்டான டிசைன் வந்துடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே.
கொஞ்சமாக வந்து அச்சில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி அந்த பிளேட்லேயும் லைட்டாக வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணணும். நான் 2வது பால்கோவா செஞ்சு காமிக்கிறேன். வெளியில் வரக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பால் பேடா வந்து வெளியில் வந்து விழுந்துடும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால்கோவா சூப்பராக தயார் பண்ணியாச்சு. இதே போல் மீதற்கு எல்லா பால்கோவாவும் செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கினீங்களா வீட்டில் செஞ்சிங்கனாலே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது போல் இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.